நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினத்தியானங்கள். ஜூன் 8. யாத்ராகமம் 21 அதிகாரம் 12 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். மனிதரிடத்தில் அன்பு கூறுதல். ஒருவன் பதிவிருந்து கொள்ளாமல் தேவச் செயலால் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய இடத்தை நியமிப்பேன். வசனம் 13. 10 கற்பனைகளின் சாராம்சம் அன்பை அடிப்படையாக கொண்டது. தேவனை நேசிக்கிறவன் மனிதரையும் நேசிக்க வேண்டும். இந்த அன்பை எந்தெந்த வழிகளில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது இந்த பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள், ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடியவர்கள். அன்பு இல்லாத போது இந்த உறவு முறைகளில் பிரச்சனைகள் தோன்றுகின்றன. இவற்றை தீர்ப்பதற்கான தேவ ஆலோசனைகளே நியாயப்பிரமாண சட்டங்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாமும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்லர். ஆயினும் நாம் பிரமாணம் இல்லாதவர்கள் அல்லர். புதிய ஏற்பாட்டிலும் விசுவாசிகள் கைக்கொள்ள வேண்டிய சட்டங்கள் சொல்லப்பட்டுள்ளன. மட்டுமின்றி இந்த உலகத்தின் சட்டங்களும் நமக்கு இருக்கின்றன. தேவன் அனைவரையும் சமமாகவே நேசிக்கிறார். அயலத்தார், பெற்றோர், பெண்கள், கற்பத்தில் இருக்கும் குழந்தைகள், அடிமைகள் ஆகிய யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் சமநீதி கிடைப்பதே தேவன் இங்கே உறுதி செய்கிறார். ஒருவரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்லர். குற்றவாளிகளுக்கு தண்டனையும் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடும் வழங்க இச்சட்டங்களில் வழிவகை செய்திருக்கிறார். காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் இல்லாத அக்காலகட்டத்திலேயே தேவனே இத்தகைய நீதியை முறையாக நடத்துவதற்கான சட்டங்களை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த சட்டங்களே பல்வேறு வடிவங்களில் உலகத்தில் வழங்கி வருகின்றன. துரதிர்ஷ்டவசமாக தேவனுடைய உள்ளான நோக்கத்திற்கு விரோதமான சட்டங்கள் இன்றைக்கு பல நாடுகளில் இயற்றப்படுகின்றன. திட்டமிட்டு கொலை செய்தல், அடித்தல், காயம் உண்டாக்குதல், பணத்துக்காக ஆள்கடத்தல், கர்ப்பத்திலுள்ள குழந்தை இறப்பதற்கு காரணமாதல் போன்ற யாவற்றையும் தேவன் வெறுக்கிறார். மனிதன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தமும் சிந்தப்பட வேண்டும் என்று தேவன் கூறியிருக்கிறார். தேவன் பார்க்கும் வண்ணமாகவே நாமும் மனிதரை பார்க்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். புதிய உடன்படிக்கையின் பங்குதாரர்களாகிய நம்மிடத்தில் இன்னும் கூடுதலாக எதிர்பார்க்கிறார். நமக்கு எதிராக குற்றம் செய்தோரிடத்தில் நாம் பழிவாங்குவதற்கு பதில் மன்னிப்பை வழங்க வேண்டும். சகோதரர்களை மூடர்கள் என்று கூறி கொலை குற்றச்சாட்டுக்கு ஆளாகாது இருக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. விசுவாசிகளின் வாழ்க்கையில் யாதொன்றும் எதேச்சையாக நடப்பதில்லை. ஆயினும் நாம் விரும்பியோ விரும்பாமலோ பல தவறுகளை இழைத்து விடுகிறோம். ஆயினும் இத்தகைய பாவங்களுக்கு நாம் தேவனை குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழிவகை செய்திருக்கிறார். கிறிஸ்துவாகிய பலிப்பீடம் மட்டுமின்றி அடைக்கல பட்டணங்களும் இருக்கின்றன. அவரிடத்தில் தஞ்சம் புகுந்து மன்னிப்பை கேட்கும்போது நம்மை மன்னிக்கிறார். நாம் செய்த பாவங்களுக்கான விளைவாகிய இழப்பீட்டை இந்த உலகத்தில் செலுத்தினாலும் நம்மை தொடர்ந்து அரவணைத்து அழைத்து செல்ல விரும்புகிறார். ஆமென்.